ப்ரைஸ் த லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நாம் எஃபெக்டிவ் ப்ரேயர், பயனுள்ள விதத்தில் நாம் ஜெபிப்பது எப்படி அப்படிங்கிறத குறித்து நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜெபத்தில் ஒரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, ஆண்டவரோடு கூட, அதாவது பிதாவோடு கூட ஐக்கியம் கொள்கிறதும், அவரை அப்பா பிதாவே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து கொண்டு, அப்படி அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டு அவர்கிட்ட நெருங்குகிறது தான் ஜபத்தோட முக்கியமான அம்சம். லூக்காவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் இப்படி நாம் பார்க்குறோம். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பாருங்க, இந்த வேத வசனத்தில் பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். இங்கே பிதா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய பிதா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதைத்தான் நம்ம அப்பா பிதாவேன்னு கூப்பிடுகிற அந்த ஸ்லாக்கியத்தில் நின்று, அந்த ஸ்லாக்கியத்தை உணர்ந்து, அந்த ஸ்லாக்கியத்தை இருதயபூர்வமாக அனுபவித்து, மனப்பூர்வமாக அனுபவித்து, அந்த ஸ்லாக்கியத்திலிருந்து நாம் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த உறவு தான் நமக்கு அவர் யார் என்பதை குறித்தும், எப்படிப்பட்டவர் என்பதை குறித்தும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு, அதை அறிந்து கொள்ளுகிறதற்கு அது உதவியாக இருக்கும். அவர் கரங்களில் இருந்து ஆசீர்வாதங்களை வாங்கிறதுக்கு நம்ம போராட வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு அது வேணும், இது வேணும் அப்படின்ட்டு அன்றாட தேவைகளை சொல்லி சொல்லி அவர்கிட்ட நம்ம கேட்டு நம்ம போராடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காக தந்தருளின அந்த தேவன் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக, அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக உங்கள் வாழ்நாள் முழுவதுக்கும் தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் அவர் ஏற்கனவே நமக்கு கொடுத்துட்டார். அதை நாம் விசுவாசித்தோன்னா போதும். அவருடைய கரங்களில் இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்கு நம்ம போராடிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை விசுவாசித்து, ஆண்டவர் எனக்கு இதை ஏற்கனவே செய்து முடித்து விட்டாருங்கிற விசுவாசத்தோடு நாம் அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணாவே போதும். ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார்னு லூக்கா 12:32 நம்ம பார்த்தோம். அவர் நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாயிருக்கிறார்னு இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு கடந்து போகிறதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இயேசு சிலுவையில் கடந்து போய் அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு பிதாவின் ராஜ்யத்தை நமக்கு கொடுத்துட்டாரு. அவருடைய ராஜ்யத்திற்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம். இப்போ we are the citizens of the heaven, நாம் பரலோக குடிமக்களாக இருக்கிறோம். அதனால் அவருடைய ராஜ்யத்தை அவர் நமக்கு ஏற்கனவே அவர் கொடுத்து விட்டார். அவருடைய ராஜ்யமே நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டதனால பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அப்போ பூமியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நாம் அவரிடத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்கிறாரு, லூக்காவின் புத்தகம் 11:13 சொல்கிறாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பாருங்கள், பொல்லாதவர்களாகிய நாமளே நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிஞ்சிருக்கும் போது பரமபிதா நாம் என்னெல்லாம் ஆண்டவரிடத்துல வேண்டிக்கிறோமோ அது எல்லாத்தையும், இன்னொரு இடத்துல நன்மையானவைகளை கொடுப்பதுன்ட்டு இருக்குது. அப்போ எல்லாவற்றையும் கொடுக்கிறதற்கு அவர் அறிந்திருக்கிறார். அது அதிக நிச்சயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுப்பது அதிக நிச்சயம். நீங்கள் அவரிடத்தில் வேண்டுகிறீர்கள், அதை கொடுப்பது அதிக நிச்சயம். அதனால் நமக்கு உறவு வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். பிதாவேன்னு சொல்லி அவர் சமூகத்தில் கடந்து போய் அவரை நேசிக்க பழக வேண்டும், அவரிடத்தில் பேச பழக வேண்டும். 2 பேதுருவின் புத்தகம் 1:3 நாம் இப்படி பார்க்குறோம், சகலவிதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் பிதா நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். சகலவிதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்னாலையும் பிதா நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதே நேரத்தில் அவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா, ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்க, ஜீவனுக்கு வேண்டியது எல்லாத்தையும் அவர் கொடுத்துட்டாரு. உங்களோட டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு என்னெல்லாம்
வேணுமோ அது எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு. அதே நேரத்தில் உங்களுடைய தேவ பக்திக்கு, அதாவது ஆவிக்குரிய காரியங்களுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் அவர் ஏற்கனவே நமக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி 2 பேதுரு 1:3 நாம் பார்க்குறோம். அதே மாதிரி யாக்கோபின் புத்தகம் 1:17 நாம் பார்க்குறோம். அவர் என்ன செய்கிறாரு, பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறாரு, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் அவருடைய கரத்திலிருந்து நமக்கு வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நமக்கு வருது இல்லையா? அப்போது எல்லா நன்மையான ஈவுகளையும், எல்லா பூரணமான, அறகுறையான இல்லை, பூரணமான வரத்தையும் அவர் நமக்கு கொடுக்குறாரு. அவர்கிட்ட எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, அவர்கிட்ட எந்த ஒரு வேற்றுமையின் நிழலும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது ஆண்டவர் மாறாதவர், அவர் மாறுவதே இல்லை. எபிரேயரின் புத்தகம் 13:8 பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்னு நம்ம பார்க்குறோம். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அதனால் அவர் ஒருபோதும் மாறுவதில்லை. அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, உனக்கு நான் ராஜ்யத்தையே கொடுத்து விட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது என் குமாரனையே கொடுத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் எல்லா நன்மையான ஈவுகளையும் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி சொல்லியிருக்கும்போது நாம் விசுவாசத்தோடு கூட அவரிடத்தில் உறவு கொள்ளுவதற்காக நாம் அவரை நெருங்க வேண்டும், அவரிடத்தில் உறவு கொள்ள வேண்டும், அவரிடத்தில் பேச வேண்டும், அவரிடத்தில் ஐக்கியப்பட வேண்டும். அதே நேரத்தில் அவரிடத்தில் நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை நாம் விசுவாசத்தோடு நாம் ஸ்தோத்தரித்தால் போதும். விசுவாசத்தோடு இது எல்லாத்தையும் எனக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்தாலே போதும். அவருடைய வாக்குத்தத்தங்கள் 1000 தலைமுறைகளுக்கு உண்மையானவை. அப்படிப்பட்ட தேவனைத்தான் நாம் வழிபடுகிறோம். அந்த தேவனிடத்தில் தான் நாம் ஜெபிக்கிறோம். நீங்கள் ஜெபிக்க போகும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இன்னது தேவை அப்படிங்கிறத பிதா அறிந்து கொண்டு இருக்கிறார்னு மத்தேயு 6:8 இயேசு சொல்கிறாரு. நாம் கேட்கறதுக்கு முன்னாடியே நமக்கு இன்னது தேவை அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அப்போ ஜெபம்ங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் தேவைகளை தேவனிடத்தில் தெரியப்படுத்துறதுக்காக போகிற ஒரு இடம் கிடையாது. உங்களுடைய எல்லா தேவைகளும் பிதாவுக்கு தெரியும். அவற்றை நிறைவேற்ற அவர் ஆயத்தமாகவும் இருக்கிறாரு. நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் ஸ்தோத்தரிக்கிற போது உங்களுடைய தேவைகள் அத்தனையும் உங்களிடத்தில் கடந்து வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்தது தான் அவருடைய பெரிய ஸ்லாக்கியம். உங்களுக்கு ஏற்கனவே அவர் ராஜ்யத்தை கொடுத்து விட்டார். லூக்காவின் புத்தகம் 12:32 நாம் பார்க்குறோம். அவர் நம்மை அவருடைய பிள்ளையாக ஸ்வீகார புத்திரர்களாக ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட ஒப்புரவாக்கி அவருடைய ராஜ்யத்தையே நமக்கு கொடுத்து விட்டார். ஓகே, இப்போ நீங்கள் கேட்கலாம், அவர் ராஜ்யத்தையே கொடுத்துருக்கிறார்னா இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் பல தடுமாற்றங்கள் இருக்குது, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு ஏதோ ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ சில தடைகள் இருக்கலாம். அப்படி நம்ம சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம், ஆமாம் பிசாசு தான் தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். பிசாசை நான் கடிந்து கட்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம பிசாசையே எல்லாவற்றுக்கும் குற்றம் சாட்டுகிறது சரியான விஷயம் அல்ல. பிரச்சனை பிசாசு கிடையாது, நம்மளுடைய சொந்த சித்தம், அதாவது சுய சித்தம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நாம் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு தடையாக இருக்குது. அதுலேயும் விசேஷமாய் கர்த்தருடைய ராஜ்யத்தை நான் சுதந்திரித்து இருக்கிறேங்கிற அந்த ராஜ்யத்தை அவர் கொடுத்து விட்டாருங்கிற அந்த உணர்வுக்குள்ளே கடந்து வரத்துக்கு தடையாக இருக்குது. இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து நீங்கள் இப்படி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தார். என்னன்னு சொல்லி கொடுத்தார் அப்படின்னா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக அப்படின்னு சொல்லி அவர் பரமண்டல ஜெபத்தை மத்தேயு 6:10 நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய ராஜ்யம் வருவதாக, அவருடைய சித்தம் செய்யப்படுவதாக அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண சொன்னார். ஜெபம்ங்கிறது உங்கள் சித்தத்தை தேவன் மேலே திணிக்க முயல்றதில்லை. அதாவது உங்கள் விருப்பம், உங்கள் சித்தம் அதை ஆண்டவர் மேலே திணிக்க முயற்சி செய்யறது ஜபம் அல்ல. ஜபம்ங்கிறது நீங்க விரும்புறதையெல்லாம் செய்ய வைக்கும்படி ஆண்டவரை ஒரு சூழ்நிலை கைதியாக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. ஆண்டவருடைய வசனத்தின்படி நாம் என்ன செய்ய முடியாதுங்க, அவரை நம்முடைய விருப்பங்களையும் நம்முடைய சித்தத்தையும் நம்முடைய ஆசைகளையும் அவர் மேல் திணித்து நாம் என்ன பண்ண முடியாதுங்க, நாம் அவரை ஒரு சூழ்நிலை கைதியாக நாம் மாற்ற முடியாது. நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் ஜெபிக்கிறப்போ நம்முடைய சித்தத்தை நாம் தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படுத்தி ஜெபிக்க வேண்டும்.
என்னுடைய சித்தம் கிடையாது ஆண்டவரே, உங்கள் சித்தத்தின்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லணும். பிதா கூட இருக்கக்கூடிய நம்முடைய உறவு, நம்முடைய ஐக்கியம், நம்முடைய நம்பிக்கை, இந்த அம்சங்கள் தான் நம்முடைய வாழ்க்கை முறையாகவே இருக்கணும். வாழ்நாளெல்லாம் ஆண்டவரே உங்கள் சித்தம் எனக்குள்ளே நிறைவேறட்டும் ஆண்டவரே, உங்களோடு உள்ள அந்த உறவு, உங்கள் மேலே இருக்கக்கூடிய விசுவாசம், இது 2 தான் எனக்கு முக்கியம் ஆண்டவரே. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன். எனக்கு 1 கோடி ரூபாய் வருது அப்படின்னாலும் ஆண்டவரே உங்கள் சித்தம் இல்லை அப்படின்னா அது எனக்கு வேணாம் ஆண்டவரே, உங்கள் சித்தத்தின்படியே என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்முடைய வழிகளை எல்லாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்கள் சித்தத்தின்படி இந்த காரியங்கள் நடக்கட்டும், உங்கள் சித்தத்தை எனக்கு தெளிவாய் நீங்கள் காட்டுங்க அப்படின்னு சொல்லி நாம் கேட்கிற போது அவர் நமக்கு தெளிவாய் காட்டுவார். இது உன்னுடைய விருப்பம், உன்னுடைய விருப்பத்தை விட நான் வச்சிருக்கக்கூடிய சித்தம் அதை விட பெரியது, நான் உனக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த சித்தத்தை நான் நிறைவேற்றுகிற போது அது உனக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி அவருடைய சித்தத்தையும் உங்கள் வாழ்க்கையில் அவர் வெளிப்படுத்துவார். அந்த சித்தத்தையும் நீங்கள் அறிந்து கொண்டு அந்த சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து அந்த சித்தத்தில் உங்களுடைய சிந்தனையை நீங்கள் அலைன் பண்ணி அதுக்காக நீங்கள் ஸ்தோத்தரித்து நீங்கள் ஜெபிக்கிற போது அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா தேவ சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற ஆரம்பிச்சிடும். என் சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்கிறாரு. என்னுடைய வார்த்தைகளை அல்ல, என்னை அனுப்பினவருடைய வார்த்தையை பேசவே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்கிறாரு. நம் வாழ்க்கையில் நாம் என்ன நடக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாத சூழ்நிலையில் கூட நாம் விசுவாசத்தில் நிற்கணும். குழம்பி போன சூழ்நிலையில், பிரச்சனையான சூழ்நிலையில், போராட்டமான சூழ்நிலையில், இருளான சூழ்நிலையில், கண்கள் கட்டப்பட்டதை போல இருக்கிற சூழ்நிலையில், அந்த சூழ்நிலையிலையும் கூட நாம் என்ன செய்யணும் அப்படின்னா விசுவாசத்தில் நிற்க வேண்டும். அதே நேரத்தில் தேவ சித்தம் நிறைவேறும்படியாக நாம் நிற்க வேண்டும். சூழ்நிலைகள் நம்ம மனதுக்கு ஒன்றுமே புரியலைன்னா கூட, என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தால் கூட, அவரோடு கூட இருக்கக்கூடிய அந்த உறவில் கொஞ்சம் கூட நம்ம அசையாதபடிக்கு அவர் சமூகத்தில் நாம் காத்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி நாம் அவரோடு கூட உறவு கொள்ளுகிற போது நம்முடைய வாழ்க்கை அது ஆசீர்வாதமானதாகவும் இன்பமானதாகவும் தேவ சித்தத்தின்படியும் வழிநடத்துதலின்படியும் நடக்கிற வாழ்க்கையாகவும் காணப்படும். அவர் ஏற்கனவே உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறார். யூ ஆர் த சிட்டிசன்ஸ் ஆஃப் த ஹெவன். அதனால் நீங்கள் என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஹெவன் இன்வேட் ஆகும், அதாவது பரலோகமே உங்களுடைய இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் பிரவேசிக்கும். நான் பரலோக குடிமகன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு கூட நீங்கள் வாழ்கிற போது பரலோகத்தின் சகலவிதமான ஆசீர்வாதங்களும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் அது உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக இடைப்பட்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, நாங்கள் முழுவதுமாக உங்கள் சித்தத்திற்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த 40 நாட்கள் உபவாச ஜபத்தில் ஆண்டவரே அப்பா, நாங்கள் இதுவரையிலும் எங்கள் மனம் போன போக்கில் நாங்கள் ஆசைப்பட்டது, நாங்கள் விரும்பினது, நாங்கள் நினச்சது அதை நாங்களாக சில சமயங்களில் செஞ்சுக்கிட்டோம். அல்லது ஆண்டவரே அப்பா நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி நாங்கள் எங்கள் விருப்பங்களையும் ஆசைகளையும் சித்தத்தையும் உங்கள் மேலே நாங்கள் திணிச்சோம். ஆண்டவரே அப்படி இல்லை ஆண்டவரே, நீங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு என்ன சித்தத்தை வைத்திருக்கிறீரோ அந்த சித்தத்தை வெளிப்படுத்தும். ஆண்டவரே, அது எவ்வளவு லாபகரமானதாக எங்களுடைய விருப்பம் காணப்பட்டாலும் அதை விட்டுட்டு உங்கள் சித்தத்துக்கு ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படியே எங்கள் வாழ்க்கையில் ஆகக்கடவது என்று சொல்லி நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் வழி நடத்தும். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய வல்லமையுள்ள பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும். இந்த 40 நாட்கள் உபவாச ஜெபத்தில் ஆண்டவரே இன்றைக்கு 3வது நாளுக்குள்ள நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், பெலன் தாரும். 40 நாட்களும் உபவாசித்து ஜெபிக்கிறதற்கான பெலன் பெருகுகிறதற்காக நாங்கள் நன்றியோடு கூட மை துதிக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, உங்கள் நாமம் மகிமையடையட்டும். ஆமீன். காட் பிளஸ் யூ. டெய்லியுமே நான் வீடியோவை காலையில் 5 மணிக்கெல்லாம் உங்கள் கைக்கு கிடச்சிட்ற மாதிரி நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் காலையில் 5 மணிக்கே எழுந்து நீங்கள் இந்த செய்தியை கேட்டு தியானித்து நீங்கள் ஜெபித்து உங்கள் நாளை துவக்குங்கள். உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமானதாக இருக்கும். நீங்கள் உங்கள் காணிக்கைகளை விதைக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் விதைக்கலாம். இது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு ஊழியமாக இருக்கிறது. அதனால் நீங்கள் உங்கள் காணிக்கைகளை விதைக்கலாம். நாங்கள் 20 கோடி ரூபாய்க்கு கர்த்தர் எங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஒரு திருச்சபை கட்டிடத்தை கர்த்தருக்காக நாங்கள் கட்டி எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் உங்களுடைய தாராளமான காணிக்கைகளை விதைக்கலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ.